வணக்கம். என் நேம் தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. சக்தி ஆனந்தன், மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங். ஏன்னா, இன்னைக்கு மீடியால பலமுறை என்னுடைய பெயரும், என்னுடைய முகமும் எனக்கு பரிச்சயமாகி போச்சு. ஸோ, அந்த வகையில பெரிய மகிழ்ச்சி தான். இப்ப இந்த மாநகர குற்றப்பிரிவுல விசாரணை போயிட்டு இருக்குது. உங்க மேல டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? சார் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு வளர்ந்து வர நிறுவனம். இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 87 ப்ராடக்ட் லான்ச் பண்ணி 50,00,000 கஸ்டமர் ஆன் ரெக்கார்ட்ல டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, இதுல கார்ப்பரேட்காரங்க ஒரு லெவல் பிரஷர் குடுக்கலாம். தெரியல எனக்கு. நான் என்னுடைய கணிப்பு சொல்றேன். கார்ப்பரேட் பிரஷர் குடுக்கலாம். அல்லது கட்சிகள் நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்த பார்த்துட்டு, நம்ம ஏதோ வேற ஏதாவது பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல வளர விடக்கூடாதுன்னு நினைக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கலாம். அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது, இல்ல பொது நலனோட நம்ம தப்பு செய்யறோமோ, செய்யக்கூடாது, தடுக்கணுங்கிற அக்கறையில கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்துல என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேங்கிறத புரிஞ்சுக்காமயே அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. பட் எதுவா இருந்தாலும் நம்ம சந்திக்கிறதுக்கும், அதை எதிர்கொள்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கோம். அதான் என்னுடைய பதில். தேர்தலை ஒட்டித்தான் உங்ககிட்ட அவங்க அப்ரோச் பண்ற மாரி ஒரு தகவல் வருது. அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட வரல சார். ஏன் அப்படின்னா, சும்மா அபாண்டமா யார் மேலயும் பழி சொல்லக்கூடாது. அந்த மாரிலாம் யாரும் என்கிட்ட வரல. பொதுவா என்ன அப்படின்னா, ஒரு நெருக்கடி குடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனி டெவலப் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் வருது. மத்தபடி நீங்க சொன்ன மாரி தேர்தல பேஸ் பண்ணி எல்லாம் அப்படி யாரும் என்கிட்ட அப்ரோச் பண்ணல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் நெருக்கடி இருக்குதான்னா, சில கட்சிகள் எங்களுக்கு குடுக்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு விதத்துல எங்க கூட வளர்ச்சியில டிஸ்டர்ப் பண்றதுக்கான மூவ்மெண்ட் நடக்குது. பட் எதுனாலும் சரி அவர்களுக்கும் புரிய வைப்போம். நாங்களும் அது விஷயத்திலிருந்து வெளிய வருவோம். இப்ப ஆன்லைன் டிவி அதுலயும் உங்க மேல அபாண்டமா பழி சுமத்தியிருக்காங்க. மாநகர குற்றப்பிரிவுல சம்மன் போட்டு அவங்க விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சார் சிம்பிள் சார். அதாவது வி3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது 2019 நிறுவனம். அந்த நிறுவனத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். அது ஒரு பார்ட்டா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நிறுவனம் சிறப்பா தான் செயல்பட்டு இருந்துச்சு. இடையில கோவிட் 1, கோவிட் 2 அடுத்தடுத்து அப்பதான் வந்துச்சு. அப்ப அந்த கம்பெனி யாருக்கும் கோவிட்டே கிடையாது. 2000ல துபாய்ல கோவிட் கிடையாது. 2000 செப்டம்பர், அக்டோபர்ல கோவிட் விஷயம் ஊகான்லயே வருது. நமக்கு 2020ல தான் நம்ம ஊர் லாக்டவுன் போடுறாங்க. இதெல்லாம் நடந்தது. இந்த லாக்டவுன்லாம் அந்த கம்பெனி நடந்துச்சு. லாக்டவுன் 1, லாக்டவுன் 2 இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு. லாக்டவுன் 3 வரும்போது அங்க ஒரு லாக்டவுன் போட்டாங்க. திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 28 2021 லாக்டவுன் போட்டாங்க. அதே வருஷம் ஜூலை 11 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த சேனல் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. மக்கள் பார்க்குறாங்க, பார்க்கல. அதுல பிசினஸ் பண்றாங்க, பண்ணல. பட் சேனல் இன்னைக்கும் லைவ்ல தான் இருக்கு. அது மூவ்மெண்ட் நடந்து தான் இருக்கு. பட் என்னன்னா, இப்போ அந்த சேனல்ல லாக்டவுன் போட்டு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும்போது, ஒரு சின்ன செட்பேக் வரும்போது, நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு மேல் கொண்டு நமக்கு இண்டிவிஜுவலா பண்ணாதான் சரியா வரும்னு யோசிச்சு தான் நான் இண்டிவிஜுவல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச கம்பெனி தான் மை வித்தியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். அந்த சேனல ஆரம்பிக்கும்போது, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனில நான் உண்மையாவும் நேர்மையா இருந்ததுனால, அந்த நிறுவனுடைய சப்போர்ட் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி எல்லாம் பண்ற சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மை வித்தியாஸ் மீடியாங்கிறதுவே என்ன பண்றேன்னா, இண்டிவிஜுவலா முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல்ல மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்பவும் என் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. பட் அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்றேன், ஒரு லெவலுக்கு மேல மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு டோட்டல் பிசினஸ் டேக் ஆஃப் பண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா ப்ராசஸும் மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் தான் இருக்கு. மீடியா பேர்ல எந்த மூவ்மெண்ட்டுமே பண்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல அந்த கம்பெனி இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதுதான் இதுதான் சொல்லி பல பேர் வேணும்னே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதே விஷயம் இன்னைக்கு தப்பு சொல்றவங்க ஒரு காலத்துல இந்த பிசினஸ் சேர்றதுக்காக என்ன அப்ரோச் பண்ணாங்க. நான் வளரவனா மாட்டான் செஞ்ச வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஆனா நான் வளர்ந்துட்டே தெரியும் போது என்னுடைய முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறக்கும், பிசினஸ் ஜாயின் பண்ணிக்கிறக்கும், கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கும் எங்களுக்கு தூது விட்டாங்க. என் கூட பேசுனாங்க. அது எல்லாமே அப்டேட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே எங்கிட்ட எதுக்காக பேசுறாங்க, நான் ஃப்ராடா இருந்தா, நான் பண்ணது முதலே தப்பு பண்ணியிருந்தா திரும்பி இங்க வரணும்னு அவசியம் இல்லையே, எதுக்காக எங்கிட்ட பேசணும். ஸோ அப்ப நான் மறுத்துட்டேன். இவங்க கேரக்டர் சரியில்லை, இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வெட்டி பார்ப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால எனக்கு வேண்டாம். ஒரு கம்பெனில வேலை செஞ்சா அங்க இருந்தாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது என் கம்பெனி சொல்லும்போது முடிவெடுக்கிறது வாய்ப்பு எனக்கு இருக்குல்ல. ஸோ அந்த வகையில வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த கால் புணர்ச்சியில பொறாமையில இது வரைக்கும் காத்திருந்து இவன் என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வேற ரூபத்துல வரும்போது இந்த கேப்ல மேலும் எனக்கு பேர கெடுக்கிற முயற்சியில் இறங்குறாங்களே ஒழிய உண்மையிலுமே அவங்க பாதிக்கப்பட்டு தான் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க. அவங்க பாதிக்கப்பட சொல்றது கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு முன்னால, இவங்க பாதிப்பு சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 3 வருஷமா இவங்க என்ன பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க. அது ஒரு பேர் தெரியாத கட்சி. ஓகேங்களா. அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அவர் தான் அந்த வக்கீல். அதுக்கு செயலாளர் இருக்காரு, அவர் தான் அந்த புகார் கொடுத்தவர். ஸோ 2 பேரும் கட்சி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு லீடர்ஸ் பார்ட்டி கட்சிக்கிறாங்க. அதாவது என்னன்னா அது பேரும் கூட ஆல் இண்டியா லீடர்ஸ் பார்ட்டியா, அதாவது நெட்வொர்க் கம்பெனி கூட போய் டீல் பேசுறது, அவங்கள போய் டார்கெட் பண்ணி அவங்க வேலையை. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தலைவராகிற ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர் நினைச்சிட்டு ஒரு நபர் செயலாளர் இருக்கிற ஒரு கட்சி வச்சுக்கிட்டு 3 வருஷமா என்ன பண்ணாங்க. இது வரைக்கும் ஏன் புகார் தரல. உண்மையிலே ஏமாத்தப்படுறது உண்மையா இருந்தா, அது நிஜமா இருந்தா, அதுல அவங்க நியாயம் இருந்தா இவ்வளவு நாள் ஏன் காத்திருக்கணும். நல்ல காரியம் பண்றதுக்கு 4 லட்சம் குறிக்கலாம். பிரச்சனை பண்றதுக்கு ப்ராப்ளத்தை பேசுறதுக்கு எதுக்கு நாளுக்கு வெயிட் பண்ணணும். இப்ப இந்த யூனிசெஃப் டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் தான் கேட்கணும். சார் எங்களுக்கு என்னன்னா யூனிசெஃப் எங்க கொடுத்தாங்களா?
ஏற்கனவே எத்தனை கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் யூனிசெஃப் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அந்த டாக்டருக்காக வந்து ஒரு நம்பர் இருக்கும்ல, அது ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் டாக்டர்னா உதாரணம் சத்யானந்த் டாக்டர்னு சொன்னா நான் அவங்களுக்கு ஊசி போட போறது இல்ல. ஒரு பிசினஸ் சிறப்பா செஞ்சிருக்கேன். மோர் தென் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய சக்சஸ் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஒரு லீடரா வந்து நான் சைன் பண்ணி காமிச்சுக்கிறேன். அதனால எனக்காக வந்து டாக்டர் ஆஃப் பிசினஸ் கொடுக்குறாங்க. இது நடக்கிற விஷயம் தானே ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி எல்லா பக்கம் இன்னைக்கு ஒரு நடிகர் கொடுக்குறாங்க, ஒரு சோசியல் ஒர்க்கர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்குது தானே. ஸோ அப்படி விஷயம் எனக்கும் கொடுத்தாங்க. ஓகேவா? மற்றபடி அந்த டாக்டர் உண்மையா பொய்யான்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அதில் நம்பர் இருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த இந்த டாக்டர்ல இத்தனை நம்பர் போட்டிருக்காங்க. அதை போய் அவங்க செக் பண்ணிட்டோம். ஸோ நாம அதை வச்சு என்ன பண்றோம்? அந்த டாக்டர் போட்டு ஏதாவது பிசினஸ் பண்றோமா? நான் டாக்டர் சத்யானந்தன் வாங்க ஊசி போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா என் பிசினஸ் அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னோட ட்ராக்ல எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் அவ்வளவுதான். இதை வந்து கமெண்ட் பண்றதுலயோ அதை ஆராய்ச்சி பண்றதுலயோ எனக்கு நேரம் இல்ல. இஷ்டம்னா அவங்க பண்ணி கண்டுபிடிக்கட்டும். அது உண்மையா போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா 100% உண்மைதான். அதனாலதான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே போல 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு அவரு யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாரு அதாவது இந்த தயாரிப்பு கம்பெனியோடைய ஓனர் வந்து 10ஆம் படிச்சுக்கான்னு சொல்றாங்களா? எனக்கு அவர் என்ன டிகிரி படிச்சாரா, என்ன படிச்சாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி நான் தெரியாம கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த படிப்பு தெரியும் என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஹோட்டல் வச்சுருக்கு பரோடா மாப்பிளையும் தெரியுமா? ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறது பரோடா தெரியுமா? சார் நான் என்ன சொல்றேன், எத்தனையோ ஸ்கூல் வச்சுக்கிறாங்க. லோக்கல் ஒரு பழமை சொல்லுவாங்க, படிச்சவங்க பாடம் நடத்துறாங்க, படிக்காதவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்னு. அப்ப படிக்காத பள்ளி நடத்தக்கூடாதா? நான் சொல்றது ஒருவேளை நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஆப்போசிட் பேசுறேன். அது எனக்கு வந்து திரும்ப சொல்றேன். அதை பேஸ் பண்ணி நான் சொல்ல. இன்னைக்கு வந்து ஃபிளைட் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவர் ஃபிளைட் ஓட தெரியுமா? உனக்கு ஓட தெரியுமா கேட்க முடியுமா? என்ன சொல்றதுன்னா, ஒரு முதலாளியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நிர்வாக திறமை வேணும். அந்த நிர்வாகிகள் திறமை வேணும், முறையா பண்ற விஷயம் வேணும். அப்படித்தானே? அந்த கம்பெனி தயாரி சர்டிபிகேட் வேணும். அது கொடுக்குறது யாரு? அவங்களே கொடுக்க முடியுமா? யார் கொடுப்பாங்க? அதுக்கு நான் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க செக் பண்ண யார் தயாரிச்சாங்க, இது இப்படா என்ன இருக்குது, இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் ஓகேவா, இந்த கொடுத்த லேப் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த ப்ராடக்ட் பின்னால எல்லா சர்டிபிகேட் இருக்குது. சர்டிபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் அதிகாரிகள். நீங்க கேள்வி வந்து அவங்களுக்கு தான். ஏன்னா இந்த கேள்வியே தப்பானது. ஒரு நபருக்கு அவருக்கே அல்ல, ஒரு கம்பெனி வச்சுக்கிறவங்க லேத்து என்ன அவசியம் இருக்கு? அப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்ற இந்த கேள்விக்கு என்னுடைய பதில். இதுக்கான பதில அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லுவார். பட் நான் கேட்கறது அவருக்கு தெரிஞ்சாதான் செய்யணும்னு சொல்றதே நான் தப்புன்னு சொல்றேன். அவருக்கு தெரியுமா தெரியாதா அவர்கிட்ட கேட்போம். அவர் பதில் சொல்லுவார். கண்டிப்பா முறைப்படி பதில் சொல்லுவார். பட் இருந்தாலும் நான் கொடுக்குற என்னுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சாலும் ஒண்ணு பண்ணோம்னா உலகத்துல யாரும் ஓனரா இருக்க முடியாது. ஒரு தொழிலா இருந்தா கூட ஒரு மிஷின் ஓட்ட லேத் ஓட்டுறதுக்கு மில்லி மிஷின் தெரியாது, மில்லி மிஷின் ஓட்டுறதுக்கு டரிங் மிஷின் தெரியாது. அதானே? அப்ப அவர் ஆபரேட்டர்லாம் ஆயிருமா? அப்படி இல்ல. இதெல்லாம் அபாண்டமா முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி மோசம், இந்த பிளான் மோசம், இவங்க கொடுக்க மாட்டாங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இது ஃப்ராடு பயிலுங்க, இந்த ஸ்கீமே ஒர்க் ஆகாது, இது அந்த ஸ்கீமு பான்சி ஸ்கீம் எல்லாம் சொல்லி ஒரு லெவல்ல ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு கம்பெனி சரியா தான் இருக்குது, இவ்வளவு நாள் கொடுத்துருக்கேன், இனி சரியா பண்ணுவாங்க விஷயத்த வந்து நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம், அதோட விளக்கம் தெளிவா கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இனி கம்பெனி பத்தி பேசக்கூடாது, பிளானை பத்தி பேசக்கூடாது. அவன் தெளிவா இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே, அந்த பிளான் யார் பண்றாங்க அவங்களுக்கு தேடி. அவங்க நேத்து என்ன பண்ணாங்க, முன்னாடி என்ன பண்ணாங்க, இதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன தேடினாலும் அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியும். அது பொய் இருந்தா யாருனாலும் ஜெயிக்க முடியாது. சோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால எங்களுக்கு தெளிவான உண்மை இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, எங்க சைடு நியாயம் இருக்குது. அதனால நம்பிக்கையா எல்லாத்தையும் எதிர்கொள்றோம். இது எல்லா வழக்கையுமே முறைப்படி பதில் சொல்லி வெளியே வருவோம். கண்டிப்பா இந்த பிரஷரை எப்படி எதுவும் யோசிச்சுக்கிறோம். இதுக்கு ஏதோ முடிவு எடுப்போம். அசோக் இப்போ உங்க மேல சார் நான் ஒன்லி பிஸ்னஸ் மேன். இப்போதைக்கு என் நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான். என்னுடைய நோக்கம் உலகத்தில் நம்பர் 1 கம்பெனியா இந்த கம்பெனி கொண்டு வரணும். என்னோட ஒரே நோக்கம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். நேரடியா வந்து கட்சி பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பிஸ்னஸ் மேனாவே இருக்க விரும்புறேன். என்ன தயவு செஞ்சு பிஸ்னஸ் மேன் கொடுங்க, அவ்வளவுதான்.